ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு சோதிக்கப்பட பாடுபட கையெழுத்து தேவன் கல்வாரில் எங்களை பாவங்களை சாபல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி புது அன்பின் மாட ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவசத்தில் பேரெழுதிருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றலாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதுபடி உண்மையில் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக் கொடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இது நாளிலும் ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானது, அதாவது ப்ளீசிங் டு காட் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்தில் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ரீசனபிள் சர்வீஸ், புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவாங்க. ரீசனபிள்ஸ்னா புத்தியுள்ள ஒரு சேவை, புத்தியுள்ள தொண்டு, புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம்.
3 காரியங்களை இந்த பதில் வாசிக்கிறோம். முதலாவது கிவ் யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். 2வது கிவ் யுவர் மைண்ட், உங்கள் மனதை ஒப்பு கொடுங்கள். 3வது கிவ் காட் யுவர் வில், உங்களுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். முதல் காரியம் வாசிக்கும் போது கிவ் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டிலே அநேக பலிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவைகள் சரீரத்துக்கு அடுத்த சடங்குகள் இல்லாமல் வேறல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் நம்மையே பலியாக செலுத்த வேண்டியது அவசியம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 5 onwards. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு நாம் வருகிறோம். நம் ஆசாரிய கூட்டமாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்றால் நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 1 Corinthians 3:16-17 அப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians 6:19-20 வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். 1 Corinthians 6:19-20 வசனத்தை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதனால் எப்படி இருந்தாலும் காட் மஸ்ட் பி க்ளோரிஃபைட், தேவனானவர் மகிமைப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த தேவன் செய்த காரியங்களை குறித்து தான் முதல் 11 வசன அதிகாரத்தில் ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். தேவன் யார்? சர்வத்தையும் படைத்தவர். அந்த படைத்த தேவனுடைய நீதிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டிய அவசியம். தன்னுடைய படைப்பின் மூலமாகவே தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவத்துவம் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் சிந்தையில் வீணராகி என்ன பண்ணுறாங்க? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். ஆகினாலே ஆண்டோடைய பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறபடினாலே ஆண்டோடைய இரக்கம் கிடைக்கல, கிருபை கிடைக்கல. எனவே இழிவான ரோகங்களுக்கு, இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தங்களை அவமானப்படுத்தி கொண்டார்கள். அதற்கேற்ற நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வருகிறது. ஆனால் அவங்க போதிக்கப்படுகிற காரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் கொடுக்குற சந்தர்ப்பத்தை தவற விட்டு ஆண்டோடைய நீடி பொறுமையை ரட்சிப்புன்னு எண்ணாமல் என்ன பண்ணுறாங்க? அவங்க மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யூத மக்களை குறித்து வாசிக்கும் போது வெளியில் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. நான் உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஏற்பட்ட நிலை இல்லை. அதுதான் புறம்பான யூதனான யூதன் இல்லை, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்தபடி நீதிமான ஒருவரும் இல்லை. எல்லாரும் உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார். 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? எல்லா மக்களையும் யூதனாக இருந்தால் புறவனத்தானாக இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை வாழ்க்கை அவனுக்கு இருந்தால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறக்கம் கிருபை கிடைக்கும். தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு என்று சொல்லி வாசிக்கின்றோம். எனவே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இவ்விதமாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவனுக்கு பயந்து வாழ்கிறானோ, அவன் தேவனை பிரியப்படுத்துகிறானோ அவனே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதே ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 11 verse 4 onwards. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அதனால் கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒருவருடைய கிரியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்கிறார். யாரெல்லாம் கருத்தை தெரிந்து கொள்கிறாரோ, அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். தேவனை எவனை முன்னறிந்தார், முன்குறித்தார், எவ்வளவு முன்குறித்தார், அழைத்தும் இருக்கிறார், அப்படி நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இவரெல்லாம் சேர்ந்தது தான் ஆண்டவருடைய சரீரமாகிய சபை. அந்த சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் பாடி. ஒரு சரீரத்திலே ஒவ்வொருவரும் ஒரு அவயவம். இதே ரோமருக்கு 12ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5, 6 வசனம் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 12 3, 4, 5. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். எனவே நாம் எல்லாம் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு விசுவாசியும் எந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அந்த சரீரமாகிய சபையிலே அங்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ தேவனுடைய ஒரு சரீரத்தில் எப்படி அவயவங்கள் எல்லாம் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே
அவர்கள் செயல்படுகிறதோ, ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அந்த படைப்புக்கு ஏற்ப அது செயல்படுகிறதோ, அதுபோல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறவன் அந்த ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சிறியத்தின்படி தான் அது செயலாற்ற வேண்டியது அவசியம். அவனுக்கு சுயாதீனம் கொடுத்திருந்தாலும் அவன் சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தி விடவே கூடாது. ரோமர் 6:22 வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். அவர் தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆனால் நான் தான் என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன், அவர் என்னை அடிமை ஆக்குகிறது இல்லை. ஆனால் அதே ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் நீதிமான் ஆக முடியாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4 கடைசியில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக எண்ணப்பட்டது. அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி நான் வாசிக்கின்றோம். அதனால் யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் சுயாதீனமாக இருந்தாலும் தேவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அது விசேஷமாய் விசுவாச மக்கள் சரீர அவயவங்களிலே கிறிஸ்து தான் நமக்கு தலையாக இருக்கிறார். எனவே தலையாய் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பிகாஸ் we are members of one body. உதாரணமாக 1 Corinthians 12 வாசிக்கும்போது 18வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 12 verse 18. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்போ நாம் சரீரமாகிய சபையில் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறோம், அப்படியே நம்முடைய பிரியத்தின்படி நாம் இல்லை. அதே 11வது வசனம் வாசிங்க. 1 Corinthians 12:11. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதனால் அந்த அமைப்பு ஆண்டவர் ஒருவனை சரீரமாகிய சபையில் வைத்திருக்கிறதும் அவருடைய சித்தத்தின்படி தான். அவனுக்கு வரங்கள் கொடுக்கறதும் அவருடைய சித்தத்தின்படி தான். நம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அதனால் கேட்கிறவனு பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வாசிக்கும்போது நம்ம விரும்புகிற வரமெல்லாம் அவர் தரப்போகிறது இல்லை. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்குறார். எனவே we are members of the body. இப்போ சரீரத்தில் ஏதாச்சும் ஒரு கால் வலிக்குது, இது முள்ளு குத்திருச்சு வலிக்குன்னா அது என்ன பண்ணுது, அந்த சரீரமானது உடனே கீழே உடம்பு வந்து அது வளைந்து போய் அந்த முள்ளை எடுத்து விடும்போது சரீரத்துக்கு அது ஒரு விடுதலை கொடுக்குது, அந்த வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதுபோல் சரீரமாக சபையில் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிற மக்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அது நிச்சயமாய் அது தேவனுடைய அன்பினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும். இதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி சொல்லுகிறார். அது தேவனுடைய வீடாக இருக்கிறது, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி தீமோத்தேயு நிருபத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஸோ we are members of one body. ரெண்டாவது மாடல் ஆஃப் லிவிங் sacrifice. இப்போ வாசிக்கும்போது அங்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இருக்காங்க. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது 2 பேர் வேதத்தில் நேரடியாக பார்த்தா, ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். இப்போ ஈசாக்கை பலி செலுத்தும் போது அவன் பலி செலுத்தி விட்டான் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் கத்தி எடுத்து ஓங்கிய வெட்ட போகும்போது ஆண்டவர் பிள்ளையாண்டார் மேலே கையை போடாதே என்று சொல்கிறார். ஆனால் எபிரேயருக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆக்சுவலாக அவர் கொல்லப்படலை, ஆனாலும் தான் அர்ப்பணித்தார், அது பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பலியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே என்ன பண்ணணும், அவர் லைஃப் இட் செல்ஃப் ஷுட் பி எ சாக்ரிஃபைஸ். அதுதான் ஒரு இது. அதுக்கு இயேசு தான் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சிகளாக நாம் பார்க்கின்றோம். அதனால் மாடல் ஆஃப் லிவிங் சாக்ரிஃபைஸ், வாழ்ந்தார்கள், சாட்சியாக இருந்தார்கள். ஆகினால தான் தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மாடல் ஆஃப் லிவிங் சாக்ரிஃபைஸ், இவரெல்லாம் சாட்சிகள். இன்னொன்று யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார், நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை வாசிக்கிறோம். மாடல் ஆஃப் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவருடைய சாட்சிகளை தான் பார்க்கிறோம். 3வது காரியம் மெர்சி ஆஃப் காட், தேவனுடைய இரக்கங்கள் நான் பெற்றுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இதே ரோமருக்கு 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 9:14 வாசி 9:14 onwards. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். 18.
ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஆகினாலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வான் என்றால் தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்கும். அதனால தான் வாசிக்கிறோம், ரோமரில் வாசிக்கிறோம், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய இரக்கம் பெறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை பெறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ முடியாது, வெற்றியுள்ள வாழ்க்கையும் வாழ முடியாது. சும்மா பக்தியாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதுதான் ரோமர் 2 கடைசியில் வாசிக்கிறோம், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவன் யூதன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். புறம்பாக செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல என்று சொல்லி நான் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்திற்காக நம்ம ஆண்டவர் வைத்தாலும் அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு அவயம் ஒவ்வொரு அவயத்துக்குரிய செயல்பாடுகளை ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் தருகிறார். அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து போக வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்கும். அதனால் முதல் காரியம், நம்ம கிவ் யுவர் பாடி, நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு நாம் முதலாவது ஒப்பு கொடுக்கணும். அது செய்ய வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம் வந்து 12 வாசிக்கிறோம், 1-2 மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 12 verse 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் போதும். அப்போ இந்த உலகத்தில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவர்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை தான் வந்து எந்த ஒரு மார்க்கத்தாரும் எந்த ஒரு சபையாரும் சபை மக்களும் சரி, அவர்களுக்கு எது பிரியமாக இருக்கோ, அவர்களுக்கு எது நலமென்று தோன்றுகிறதோ அதை தான் அவர்கள் என்ன பண்ண செய்வாங்க. அவங்க என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள், தங்கள் வந்து இது செய்தது வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு லூக்கா 18:9 வாசிக்கிறோம், தங்களை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகினாலே நமக்கு பிரியமானதல்ல, நமக்கு ஏற்புடையதல்ல, ஆண்டவருக்கு ஏற்புடையதோ ஆண்டவருடைய சித்தம் ஏதோ அதுதான். ஏன்னா அது ரோமர் 11 அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வாசிக்கும்போது 33 இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 11:33 onwards. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாட்களை நான் பார்க்கும்பொழுது பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு வரும்போது நான் சொல்கிறாங்க, நான் ஒழுங்காக தான் பைபிள் படிக்கிறேன், ஒழுங்காக தான் ஜெபிக்கிறேன், ஒழுங்காக தான் ஆலயத்துக்கு போகிறேன், ஒழுங்காக காணிக்கையில் கொடுக்குறேன், ஊழியம்லாம் செய்கிறேன், அப்படி இருந்து ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து நொந்து கொள்கிறார்கள் அல்லது கர்த்தர் முறுமுறுக்கிறவர்கள். ஒருபோதும் தேவன் தீங்கு செய்கிறவரே அல்ல. தேவனுடைய நடத்துதல் என்பது ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது போல ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். ஒரே மாதிரி இருக்குன்றது அர்த்தமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ வி ஷுட் நோ த ட்ரூத் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்தியம் அதை அறிந்து கொள்ளணும். விசுவாசம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. ரோமர் 8 அதிகாரத்தில் யோவான் 8 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 30-32 வாசிக்கும் போது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அப்போ விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் உபதேசம் வேறு விதமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவருடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவருக்கு அது பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். அவர் சொல்கிறபடி தான் நம்ம கேட்க வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து, பிதாவே நீ செய்யும்படி நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அந்த வார்த்தைன்னு சத்தியம் தெரியணும். 3 யோவான் 2வது வாசிக்கலாம். யோவான் எழுதின நிருபத்தில் 3வது நிருபம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இது வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, முதல் பகுதியை மட்டும் சொல்லுவாங்க, புரியுங்களா? உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா எப்படி வாழுது? அது சத்தியத்தில் நடக்கிறதுனால தான் அந்த ஆத்மா வாழுது. சத்தியத்தில் நடக்கலனாக்கா மாம்ச சிந்தை மரணத்தில் தான் கொண்டு போய்விடும். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். சத்தியம் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அதனால் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
ரெண்டாவது காரியம் அதை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன்னாக்கா டீச்சிங்ஸ் ஆஃப் காட். உண்மை அறிந்து கொள்ளணுனாக்கா தேவனுடைய போதனைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 3:7 எபிரேயரில் வாசிக்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் நமக்கு குரு, ஆண்டவர் தான் நமக்கு போதகர், ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது போதித்தபடி அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய உபதேசத்தை நாம் என்ன பண்ணணும், அது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம வாசி டீச்சிங்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய உபதேசம் என்ன. ஏன்னா இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கடைசியில் வழிவிட்டு அனுப்பும்போது என்ன சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். புரியுங்களா? அப்போ அவர் என்ன கட்டளையிட்டாரோ போதிச்சாரோ அதை தான் நம்ம போதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு சபையிலும் பேசும்போது என்ன சொன்னால், இது கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தருடைய சத்தியம் என்று சொல்லி எல்லா சபைகளிலும் என்ன பண்ணுறாங்க, தாங்கள் சொல்கிறது தான் சத்தியம், அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அவர்கள் செய்கிறது இன்னொரு மாதிரி இருக்கும். அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இவர்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட பிரிவினைகளை ஒருபோது ஆண்டவர் ஏற்படுத்துகிறது அல்ல. இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், இப்படிப்பட்ட செயல்கள் இருக்குமானாலும் அது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்காது. அப்படி தான் பரிசையில் நாங்கள் ஏரோது உபதேசம், பரிசேர் உபதேசம், சதிசேர் உபதேசம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உபதேசங்களை போதித்தார்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து தான் கடைசியில் இயேசுவை புறக்கணித்தாங்க. அதே தான் இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிறது. எல்லாரும் சேர்ந்து தான் விசுவாச துரோகத்துக்கு காரணமாக மாறுவார்கள். அதனால் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் புறவினத்தாரையும் குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணினார், கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏன்னா யாரும் மேன்மை பாராட்ட முடியாது, எந்த கொள்கை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோட உபதேசத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படித்து போகணும். ஏன்னா கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவும் போதகருமாக இருக்கிறார். பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 1:10, நான் மனுஷனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. அப்போ நம்ம டீச்சிங் என்ன இருக்குது, நம்ம போதனை என்னவாக இருக்கிறது, அது தேவனை பிரியப்படுத்துமா அல்லது மனுஷனை பிரியப்படுத்துமா அல்லது போதிக்கிற போதகருக்கு அது பிரியமாக இருக்குமா, இதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 Corinthians 4 சொல்லும் பொழுது 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20 21 22 வசனம் வாசிப்போம். எபேசியர் chapter 4 verses 20, 21, 22. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக ஏதோ ஒரு கொள்கையில் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க, எல்லோரும் மத பின்னணியில் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் என்றைக்கு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, முந்தின நடக்கூடிய மோசப்போகும் இச்சைகளாக கெட்டுப்போகிற பழைய மனிதனை கலைந்து விடுகிறார்கள். அந்த சபையை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சத்தியம் என்று என்றைக்கு சத்தியத்தை அன்றைக்கி அறிந்து கொண்டார்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சபை வேறொரு சபையில் போய் அவர்கள் அங்கமாக இருக்கிறதை நான் பார்க்குறோம். அந்த சபையில் அங்கமாக இருந்த உடனே அந்த சபையில் சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு சொல்லி இன்றைக்கி நான் நம்புவோமானால் அதை விட ஏமாற்றமான காரியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா சபைகளிலும் அப்படி தான். எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு போனான்னா விக்கிரக ஆராதனை தவறு என்று சொல்லி அந்த விக்கிரக ஆராதனை விட்டு அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஒரு சபைக்கு போகிறாங்கனாக்கா, எந்த சபையில் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கம், ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. அவர்கள் தாங்கள் தான் சரி என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போதனைகள் ஒரு மனிதனை தவறான வழியில் கொண்டு போய்விடும். தேவனுக்கு பிரியமான வழியை தெரிந்து கொள்ளவே மாட்டாங்க. அது 2 Corinthians 11 அதான் வாசிக்கிறோம். 4ஆவது வசனம் 5ஆவது வசனம். 2 Corinthians chapter 11 verses 4 onwards. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம்.
சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எனவே அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை மையமாக வைத்து செய்கிறதில்ல. அற்புதங்களை அடையாளம் செய்கிற ஆண்டவரை தான் முன்னிறுத்துகிறார்கள். அற்புதங்களை அடையாளம் செய்கிற ஆண்டவர் தான் இரட்சகர் என்பதை ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். யோவானில் 2:20 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடைய முடியும் இவர்கள் எழுதப்பட்டுட்டாரு. அவர் தான் அற்புதம் செய்கிறாருனாக்கா இன்றைக்கே செஞ்சுக்கிட்டே இருப்பாருன்றது சட்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஒரு இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட கடவுது என்று சொன்னது காரணம் அதனால தான். மனம் திரும்பாமல் ஏதோ மனதுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை அவன் சொல்லிவிட்டால் அல்லது செய்துவிட்டால் அது தேவனை பிரியப்படுத்தும் என்று ஒருபோது எண்ணி விடவே கூடாது. எனவே நம்முடைய மனதானது தேவனுக்கு எது பிரியமோ அதற்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ இயேசு முதல்ல தான் யார் என்பதை தன்னுடைய சீஷர் இடத்துல கேட்டார். சிலர் யோவான் சொன்னான்னு சொல்கிறாங்க, சில எலியா வந்தாருன்னாங்க, தீர்க்கதரிசி ஒருவரோடு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அப்படின்னா மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலே பிதா இதனை வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு பின்னாடி 28 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா என்ன சொன்னேன், தான் பாடுபடணும், புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுதியிருப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே பேதுரு என்ன சொல்கிறார், அவரை தனியே அழைத்து கொண்டு போய் என்ன பண்ண அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இவைகள் உனக்கு சம்பவிப்பதில்லை, உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா அவருடைய சிந்தை ஆண்டவர் உடனே அவர் சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படி நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தையானது எதை சிந்திக்கிறது? தேவனுக்கு ஏற்புடையதை சிந்திக்கிறதா அல்லது ஒரு ஸ்தாபனத்துக்கு ஏற்புடையதை சிந்திக்கிறதா? அதாவது நமக்கு நன்மையாக பழக்கக்கூடிய காரியத்தின் மேலே நம்முடைய சிந்தைகள் இருக்கிறதா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனது சத்தியம் தெரிஞ்சிருந்தாலும் அது ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு சொல்கிறது தான் சத்தியம் என்று நம்பிக்கொண்டு போவோமானால் நம்முடைய மனது அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மனது ஏன்னாக்கா ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:14 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 2 verses 14 onwards. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அதனால எதை சிந்திக்கிறாங்க, எதை சிந்திச்சு அவங்க செயல்படுறாங்க என்பது ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். எனவே நம்முடைய சிந்தையானது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஏற்புடைய ஒரு சிந்தையாக இருக்கணும், தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும், சத்தியத்துக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் டீச்சிங்ஸ் ஆஃப் ட்ரூத். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னாக்கா அப்போ மனதை நம்ம சத்தியத்தின்படி தான் நம்ம நடத்த வேண்டியது அவசியம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேனாக்கா அவருடைய டீச்சிங்க்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கு கடைசி நாட்களிலே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எல்லா சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறது என்ன, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மனது இருக்கிறவன் கேட்க கடவன். மனது வேறு எங்கேயாச்சும் ஒரு இதில் இருந்துட்டு சும்மா பொழுது நம்ம போதனை என்று சொல்லி கேட்டு தங்களுக்கு பிரியமான காதுக்கு இஷ்டமான போதனைகளை கேட்டு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏன்னா அவங்க மனது ஆண்டவருடைய சத்தியத்து வேலையோ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தோடு நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும், அந்த போதனை தான் நமக்கு முக்கியம் என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் அந்த மாற்றம் உண்டாகும். 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மறுரூபமாக வேண்டியது அவசியம். ஏன்னா 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கிற போது எங்கள் புறமான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மெட்டமார்பாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டமார்பாசிஸ்னால் என்னன்னாக்கா
இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்பளிப்பூச்சி. கம்பளிப்பூச்சி பார்த்தா எல்லோரும் அருவருப்பாங்க பொதுவாகவே. ஆனால் கம்பளிப்பூச்சி அது கூட்டுப்புழுவாக மாறினதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக வரும். அதுபோல் முழுவதுமாக ஒரு மாற்றம் உண்டாக வேண்டியது அவசியம். பாதி புழு பாதி வண்ணத்து பூச்சியாக இருக்கவே முடியாது. ஏன்னா தேவனுடைய படைப்புகள் அப்படி இல்லை. 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே எல்லாம் புதிதாயின. அப்போ ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மறுரூபம் என்ற வாழ்க்கை மாறும் முடியும். இல்லாட்டி வெற்றி பெற வாழ்க்கை வாழ முடியாது. பவுல் பக்தன் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள முயற்சித்தார், வாழ்ந்தார். அப்படி ஒருவன் வாழ்கிறவனுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவன் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்ய வேண்டிய ஒரு காரணம் வந்துடும். ஏன்னா அவன் உள்ளத்தில் இந்த பாவம் இருக்குது. ரோமருக்கு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13ஆவது வசனம் வாசிக்கும். ரோமன் சாப்டர் 7:13 onwards. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனால் ஆசை இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல. இப்போ ஆசைக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் போய் வாழ்ந்த ஆசை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை செய்வது மனிதனாலே முடியாது, தேவனாலே மாத்திரம்தான் முடியும். தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் முடிய ஒருவன் மாற்றம் மறுரூபம் என்பது நடக்கவே நடக்காது. அதனால் நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த மரண சரீரத்தில் யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். அதே போல் தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ ஆவிக்குரிய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அந்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்து நான் போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்கும். ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:13 வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், அப்ப நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதை அப்படியே விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தை அது எப்படி ஆகும், என்ன ஆகும் சொல்லி யோசித்தோம்னாக்கா ஒருபோதும் அது நடக்காது. உதாரணமாக சமாதானத்தை எடுத்துக்கொள்வோமே. இந்த நாட்களிலே சமாதானத்தை அனுபவிக்கிறவர்கள் மிக மிக சொற்பம். உண்மையான சமாதானத்தை அறிந்தவர்களும் மிக மிக சொற்பம். சமாதானம்னா என்ன நினைக்கிறாங்க? பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சமாதானம்னா அதான் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சமாதானம் உள்ள வாழ்க்கைன்னு. அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் சந்தீர், நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் சொல்கிறார். மத்திய 10 இயேசு சொல்ல ஒரு வீட்டுக்கு போனாக்கா அவங்கள ஆசீர்வதிங்க, நீங்கள் அவர்கள் அந்த பாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் அவங்களுக்கு இருக்குன்றார். கொலோசியரில் வாசிக்கும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பயப்படாமல் இருங்க, தேவத்தில் விசுவாசமாக இருங்க. ஏன்னா சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாட்களிலே அந்த சமாதானத்தை நான் இப்போ அனுபவிக்காற்றி வரப்போகிற நாட்களிலே ஒருபோதும் சமாதானம் இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, பின்வாங்கி போய் விடுவார்கள். அதான் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வருகிற கொஞ்ச காலத்தில் ஒருவா தாமதம் பண்ணால் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்படைய செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பான். தீர்மானித்து அர்ப்பணிக்கும்பொழுது தான் அந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். மரியாளுக்கு சொன்னாங்க, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், கிருபை பெற்றவளே வாழ்கன்னு தூதன் சொல்கிறாப்புல. இது ஆண்டவருடைய அடிமையுடைய வார்த்தையுடைய ஆக்கடுதுன்னு சொன்னாங்க. அந்த பாக்கியத்தை, இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே தான் ஆண்டோட வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே செவி கொடுத்து
அது சொல்லிட்டாரு, அது செய்வோம் என்று ஒப்பு கொடுக்கறது அவசியம். பவுலுடைய வாழ்க்கையில் முள் இருந்துச்சு. சரீரத்தில் இருக்க முள் எடுத்து விடும்படி ஆண்டவர் நோக்கி 3 முறை ஜெபித்தார். 3 முறை ஆண்டவர் இல்லை போதும், ஆண்டவர் பதில் சொல்லல. 3வது முறை ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னார். உடனே மாறிடுச்சு, மனசே மாறிடுச்சு. அப்போ இவ்வளோ தூரம் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் மாறி போச்சு. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாடுறேன். என்னப்பா எல்லாமே மாறிடுச்சு. ஆமாம், ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கிருபை போதுன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் இனிமேல் எனக்கு அந்த இதை பற்றி, சரீரத்தில் இருக்க முள்ளை பற்றி எனக்கு கவலை இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மையை பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ அவர்கள் நிந்தைகளையும் நெருக்கங்களையும் இடுக்காணிகளையும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். என்ன ஆள் இன்னும் பைத்தியமாக முன்னாடி ஒரு மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாப்புல, இப்போ ஆளே மாறிட்டாப்புல. என்னாச்சு அப்படின்னா, ஒன்றாவில் இது ஆண்டவராலே உண்டாயிற்று. இந்த அந்த மனமாற்றம் ஆண்டவராலே உண்டாயிற்று ஒழிய இது மனிதனுடைய நடக்கைகளினாலே வருகிறது அல்ல. அவருடைய போதனை அப்படி, அவர் சொல்கிற வார்த்தை, அந்த போதனையை அவர் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கையிலே மாற்றம். அதனால தான் சொல்கிறார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அதே தான். நீ சமானத்தை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்கிறாங்க, உடனே பதில் சொல்கிறாங்க, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதெல்லாம் நடக்கிற காரியமாக? நடக்காத காரியத்தை ஒருபோதும் ஆண்டவர் சொல்லுகிறாரல்ல, நடக்கக்கூடிய காரியத்தை தான் தேவன் சொல்லுவார். ஏன்னா அந்த ரோமர் 11:33 வாசம், தேவனுடைய ஐஸ்வர்ய ஞானம் அறிவு என்பவைகள் எவ்வளவு, அப்படி வழிகள் ஆராயப்பட நியாயத்தீர்ப்புகளை அளவிடப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஒன்று முந்தி தனக்கு பதில் கிடைக்க ஒன்றை முன்னி கொடுத்தவன் யார்? எல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்கு. அவருக்கு தான் மகிமை. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அந்த 11 அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற ஒரு காரியம். அதில் கிரியை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் கிருபை இருந்தால் தான் முடியும். அது யார் மேலே கிருபையாக இருக்க விரும்புகிறார், யார் மேலே இரக்கமாக இருக்கிறார், அவன் மேலே இரக்கமாக இருப்பார். யார் ஆண்டவருக்கு பிரியமான செய்யணும் தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டோட இரக்கம் கிடைக்கும். அந்த வாழ்க்கையில் தான் மறுரூபம் உண்டாகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மைண்ட், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் வர்றதுக்கு முன்னாடி மனசு புதிதாகணும். மனம் மாறுதலை காணும். ஏசாவை குறித்து வாசிக்கிறோம், அவன் கண்ணீரோடு கூட தேடியும் கவலையோடு கூட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். மனம் மாறுதலை காண முடியல, அப்புறம் எங்கே அந்த சேஷபுத்திர பாக்கியம் அவனுக்கு கிடைக்க போகுது? மனம் மாறுதல் ரொம்ப முக்கியம். ஸோ கிவ் யுவர் மைண்ட் டு காட். ஆண்டவர் சிந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. 3வது காரியம், கிவ் யுவர் வில். ஆண்டவருடைய கிவ் காட் டு யுவர், உங்களுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு காரியம். என் மனதின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி கிடவுது. பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுதான் பூர்வத்தில் வந்த பக்தர்களாம் அடியேன்னு ஆண்டையே தேவரி பேசும் அடியேன்னு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போக வேண்டியது அவசியம். 3 காரியம் வாசிக்கிறோம். முதல் காரியம், சாக்ரிஃபைஸ் யுவர் வில். உன்னுடைய சித்தத்தை முதலாவது ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்துரு. என் மனதின்படி அல்ல, நம்முடைய சித்தப்படி கொடுத்து. ஏன்னா நான் நினைக்கிறது, யோவான் 14 நீதிமொழியில் வாசிக்கும் பொழுது, மனிதனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செவ்வையாய் தோன்றும், கர்த்தரோ அவை நிறுத்து பார்க்கிறார். மாத்திரமில்லை, அதனுடைய முடிவு எப்போதுமே அழிவில் தான் போயிடும், மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால் நமக்கு எப்படி இது நடக்கும்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு யோசித்தாங்கனாக்கா சமாதானம் கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னபடியே நம்ம செய்யணும். செஞ்சால் அது கிடைக்கும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி என்ன பண்ணணும், நம்முடைய சொந்த விருப்புகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். முன்பு அப்படி இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் இந்த உலக வழக்கத்தின் அதிகாரப்பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அப்படி இல்லை. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்குமான கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்து போனாரோ அப்படி தான் நம்ம போகணும். வாசிக்கலாம், யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 5:19 onwards. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணுகிறாரு, தாம் சுயமாய் செய்ய சாக்ரிஃபைஸ் ஹிஸ் வில், தம்முடைய விருப்பத்தை அர்ப்பணித்து விட்டார். முன்னாடி ஹி சரண்டர்ட் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதுபோல் வி ஷுட் சரண்டர் அவர் செல்ஃப். நம்ம ஆண்டவர் கையில் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ அடுத்த நாள் சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்களே, கொல்ல போனான்னா இதுதான் தேவனுடைய சித்தம் என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். பிதாவை நீ செய்யும்படி நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு யோவான் 17:4 சொல்கிறார்.
பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார் யோவான் 17. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், செய்கிறவர் தேவன். நம்மால் ஒரு செகண்டை கூட திரும்ப கொண்டாட முடியாது, ஒரு நாளை ஒரு நிமிடத்தை கூட பின்னாடி கொண்டாட முடியாது. அதனால் தேவன் தான் எல்லாரையும் செய்யக்கூடிய வல்லவர். எனவே தேவனுடைய கருத்தில் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் போவோம்னால் நடக்குமா நடக்காத இல்லை, நடப்பிக்கிறவர் தேவன். ஏன்னா வெறுமையாக திரும்பாத அந்த வார்த்தையெல்லாம். ஏசியா 55:10 வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 10 வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். எனவே நம்முடைய மனதானது நம்முடைய சித்தத்தை கட்டுப்படுத்துகிறது, சித்தமானது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. எனவே நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சித்தம் இருக்குமா, நம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை அது அதற்கேற்ப தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சித்தத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்பொழுது அது நிச்சயமாய் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பயனுள்ளதாக அது இருக்கும். ஆகினாலே we should surrender ourselves, we should surrender our will. நம்முடைய சித்தத்தை நம்முடைய விருப்பத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 2:20 இப்படி வாசிக்கிறோம். Galatians chapter 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதனால இப்ப நாம் பிழைத்திருக்கிறது தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், அவருடைய போதனை அடிப்படையில், அவருக்கு பிரியமானதை செய்கிறதன் அடிப்படையினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் 2 Corinthians 1 சொல்லுகிறார். அவருக்கு வந்த பாடு உபத்திரங்களிலே மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மரணத்திலிருந்து தப்பி வைத்தார், எப்பொழுதும் தப்பி வைக்கிறார், இனிமேலும் தப்பி வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்ன்றார். அப்போ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, யார் சொல்லுவார் தான் சாவுக்கு ஒப்பு கொடுக்கறது எத்தனை பேர் ஆயத்தமாக இருப்பாங்க? யார் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறானோ, யார் விசுவாசிக்கிறானோ, ஆண்டோடைய வார்த்தை சத்தியம் என்று யார் நம்புகிறானோ அவன்தான் ஆண்டோட கருத்திலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போவான். அவனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் ஆட்கொண்டு நடத்துவார். அதில் சந்தேகப்பட்டுக்கிட்டு உலக புத்தியை சார்ந்து நான் போவோமானால் ஒருபோதும் ஆண்டோடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அதனால தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். மனம் புதிதாகிறதுனால தான் மறுரூபமாகும் நம்முடைய வாழ்க்கை. அதனால் வெளிப்புறமான மாற்றம் இருந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளபூர்வமான மாற்றம் இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியமான தேவனை தரிசிப்பார்கள். அதனால் அந்த உள்ளத்தில் அந்த மாற்றம் உண்டானதான் அது வெளியில் மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமாக இருந்தால்தான் தேவனுடைய இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அதனால் கடைசியில் சாக்ரிஃபிஷியல் லைஃப் ஆஃப் ஒன் செல்ஃப். எனவே இப்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் போகும்பொழுது தான் அது தேவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை. 2 Corinthians 5 14-15 2 Corinthians chapter 5 verse 14 and 15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. கலாத்தியர் நிருபம் 5 வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 5 16 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நல்ல தெளிவாக சொல்றாரு. ஆவி கேட்டபடி நாம் நிச்சயம் நடந்தா நிச்சயமாக மாம்ச இச்சைக்கு நாம் நிச்சயமாக உட்படவே மாட்டோம். அது என்னை மேற்கொள்ளாது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும். அடுத்தது 18 வாசிப்போம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. எனவே நான் என்ன பண்ணுவேன், அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டேன்னாக்கா ஆவியானவர் என்னை நடத்துவார்.
ஆவியானவரை நடத்தும் பொழுது நான் என்ன செய்வேன், 5:24 இப்படி வாசிக்கிறேன். அதே 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் என்ன பண்ண சிலுவையில் அடைச்சிட்டாங்கனாக்கா அது கதை ஃபுல்லாக முழுசும் ஒடிஞ்சிருச்சு. ஹீ வில் பி எ நியூ கிரியேஷன். அவன் புதிய ஒரு படைப்பாக, புதிய ஒரு மனிதனாக அவன் வாழ்வான். எனவே மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறது மாத்திரமல்ல, வெளியிலே பாரில்லை, உள்ளத்திலிருந்து அந்த மாற்றம் வர வேண்டியது அவசியம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ சாக்ரிஃபிஷியல் லைஃப் அது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு பலி, ஜீவப்பலி. உங்கள் ஜீவப்பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இப்படி ஒப்பு கொடுத்தா தான் தேவனுடைய இரக்கம் ஒருவனுக்கு கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் இல்லாமல் முடியாது, கிருபை இல்லாமல் முடியாது. சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம் நிர்மலமாக கர்த்தருடைய கிருபையே, நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்படி சொல்லிடுறோமே ஒழிய அந்த கிருபை நமக்கு யாருக்கு கிடைக்குன்னா, இப்படி யார் வாழ்கிறானோ அவனுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். அந்த கிருபையை நான் விளங்கி கொள்ளணும். விளங்கி கொள்வதற்காக தான் உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தார். அந்த உட்கார செய்த அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் விளங்கி கொண்டால் கிருபையை நான் பற்றிக்கொள்வேன். கிருபையை பற்றிக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்கு பிரியமாக நடக்கணும். அவருக்கு எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். அப்போ நான் அதை செய்யும்பொழுது ஆண்டோடைய கிருபை எனக்கு தண்ணியில் தானே கிடைக்கும். அப்போ என் வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். அதனால் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை அவ்விதமாய் மாற்றி ஆண்டவருக்கென்று நாம் வாழும் பொழுது நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமல்ல, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதாய். ரோமர் 8:28-29 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி யார் ஆண்டவருடைய வார்த்தையில் அன்பு கூர்ந்து நடக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் 8:28 வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் அறிந்திருக்கிறோம்னாக்கா அது அனுபவம். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையை யார் மாற்றி அமைத்து கொள்கிறானோ, அர்ப்பணித்து போகிறானோ அந்த வாழ்க்கை சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆனால் வசனம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆசீர்வாதமான வசனம், உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமே வாழ்க்கையே போகும். இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கு அந்த மாதிரி நடக்குனாக்கா, இந்த மாதிரி ஆண்டோடைய இரக்கத்தை, ஆண்டோருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையால் வாழ்கிறானோ அவனுக்கு தான் இதெல்லாம் நடக்குமே ஒழிய சும்மா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம் என்று ஒருபோதும் எண்ணி விடக்கூடாது. வருத்தப்பட்டு பாரத் செவக்க நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நானும் உங்களை இளைப்பாடு தருவேன்னு சொன்னோன்னே இளைப்பாடு தருவார்ன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என் நுகம் இதுவாயும் என் சுமை நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாடு கிடைக்கும். என் நுகம் இதுவாயும் என் சுமை லகுவாக இருக்கும். ஏற்கனவே இப்போ சுமந்துருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், இதில் இது வேறையா அப்படின்னாங்கன்னா போச்சு. நான் ஆண்டவர் தானே சொல்கிறார் அதை. அப்போ ஆண்டவர் சொன்னான்னா நிச்சயமாக செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் மனதின்படி எல்லாம் உடைய சித்தத்தோடு ஆக கடவுது. இதுதான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை, பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ப்ளீஸிங் லைஃப் டு காட். எனவே அப்படி செய்து தான் ரீசனபிள் சர்வீஸ், புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள சேவையாக இருக்கும். கண்களை மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே முத்துதிக்கிறோம் அப்பா, நாள் சோத்திருக்கிறோம். நாளில் நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாசித்தபடியே தியானித்தபடியே கர்த்தருடைய சிந்தையை நாங்கள் அறிந்தவன் யார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு குறித்த சிந்தை ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் சிந்தை எப்படிப்பட்டது என்பதையும் அது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்குமானால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவாக செய்வீர் என்பதை நான் இந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எனவே வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பக்தன் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மனரம்யமாக, எப்பொழுதும் சமானத்தோடு, எப்பொழுதும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருகிறீர், அது வைத்திருக்கிறீர். அவ்விதமாக நாங்கள் வாழ்ந்து நாமத்துக்கு மேன்மையாக ஜீவிக்க உதவி செய்யும். மீட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.